ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. வாக்கு எண்ணும் அறையில் 14 மேசைகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவின் போது 237 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட வாகனங்களில் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரிக்கு எடுத்து வரப்பட்டு அங்கு ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் பாதை, கட்டட வளாகம், சாலைகள் என அனைத்து பகுதிகளிலும் 78 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி ஸ்ட்ராங் ரூம் சுற்றிலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ட்ராங் ரூமிற்கு 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 183 காவல்துறையினர் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் சித்தோட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அறையில் 14 மேடைகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு மேஜைகளிலும் வாக்கு எண்ணும் அலுவலர், உதவியாளர், நுண் பார்வையாளர் ஆகியோர் பணியில் ஈடுபட உள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உள்பட 46 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். மொத்தம் 67.97 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதிய தலைமுறைக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன்.